அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50ன்ற இண்டெக்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு டெக்னிக்கலாக நம்ம மார்க்கெட் முடிஞ்ச பிறகு மார்க்கெட்லாம் நடந்திருக்கு அப்படின்னு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆகும். நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோவாக போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் நடந்திருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு, நாளைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நாளைக்கு பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நம்ம கொடுத்துருந்த லெவல். ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஒன்றா வந்து 24,524, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து 24,638, அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 24,727 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ப்ரீவியஸ் போன வீடியோவில் போயிட்டு நேற்று ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தீங்களா, இல்லை போன வீடியோவில் போய் பாருங்கள், எந்த லெவல்ஸும் சேஞ்ச் பண்ணல. ஓகேங்களா, என்ன நடந்துச்சு இன்றைக்கி மார்க்கெட்டில் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு கேப் அப், ஒரு அரௌண்ட் ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஒன் செகண்ட், கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஒன்றில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கல். பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஒன்றில் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை ப்ராப்பராக பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் 24,727 வரைக்கும் போயிட்டு அதுக்கு மேலே மார்க்கெட் போக முடியாமல் அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டேயே முட்டி திரும்பி நின்று இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ்ன்னு சொல்கிறது. ஸோ மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னா எது வரைக்கும் போகும், அதேமாதிரி மார்க்கெட் கீழே வருதுன்னா எது வரைக்கும் கீழே வரும் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் மார்க்கெட் நடந்திருக்கு. அது ஏன் நடந்திருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா ப்ரீவியஸாக வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு கேப் ஃபில்லிங் இருந்துச்சு. அந்த கேப் ஃபில்லிங் தான் இதிலேருந்து இது வரைக்கும் மார்க்கெட் மேலே வந்தது தான் அந்த கேப் ஃபில்லிங்கை முடிச்சிட்டாங்க நியர்லி. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மார்க்கெட் முடிச்சுட்டு திரும்ப மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி ட்ராவல் ஆக வாய்ப்பு இருக்குன்னா, வந்து ஒரு சப்போர்ட் ஒன்னில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சுன்னா நல்லா ஹெல்தி மார்க்கெட்டாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து இன்றைக்கி வந்து டேலோ 24,600, அதுக்கும் கீழே மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா 24,386. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருதுன்னா 24,094 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் பிரேக் மேலே போகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா 24,735, அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சுன்னா 24,850. சப்போஸ் அதுக்கும் மேலே மார்க்கெட் போகுதுன்னா ஆல் டைம் ஹை 25,080 தான் மார்க்கெட்டுக்காக இருக்கும். மார்க்கெட் 25,000 கிராஸ் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் வந்து பெரிஷ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. பட் ஓவரால் சென்டிமெண்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பெரிஷில் தான் இருக்குது. ஸோ எப்போ வந்து மார்க்கெட் 25,000 பிரேக் பண்ணி மேலே ஒரு க்ளோசிங் கிளாஸ் வைக்கிறாங்களோ அப்போ தான் நம்ம புல்லிஷ்க்கு மாற முடியும். ஸோ அது வரைக்கும் ஹையர் லெவலில் காஷியஸாக இருங்க. ஏன்னா 2 நாளாக ஏறுற மாதிரி காட்டுவாங்க, நாளைக்கு ஒரே நாளில் இறக்கிடுவாங்க. இப்படி வாய்ப்புகள் இருக்குது. இறக்கிடுவாங்க கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, பட் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பெருசாக ஓஏ டேட்டாவை படி பார்த்தீங்கன்னா 25,000 தான் பெருசாக ஓஏ டேட்டா இருக்குது. ஸோ நியர்பையில் வந்து எங்கேயுமே இல்லை, சப்போர்ட் தான் அதிகமாக பில்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் வந்தால் கூட மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மேபி அந்த கரெக்ஷன் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி ஒரு கேப் அப் கொடுத்தாங்கல்ல, ஸோ இந்த கேப் அப்பை வேணால் சும்மா ஒரு கரெக்ட் பண்ணிட்டு இப்படி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இந்த வீடியோவில் நான் சொல்கிறது, நான் போடுற லெவல்ஸு, இது எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து டெய்லி மார்க்கெட்டில் நடக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அந்த மாதிரி நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ப்ளஸ் நம்ம அப்படி எக்ஸ்பெக்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட்டை வந்து யாராலையுமே 100% ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. இன்கேஸ் யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ எப்படி போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குது, பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நியூஸஸ் போயிட்டுருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டில் என்ன நடக்கும், இந்த மாதிரி அவங்களுடைய ப்ராபபிலிட்டி தான் எல்லாருமே சொல்ல முடியுமே தவிர்த்து யாராலையுமே 100% மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, அப்படி சொல்கிறவங்க கண்டிப்பாக வந்து போய் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள், டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள், குளோபலாக வந்து என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்கள், ஓஐ டேட்டா பாருங்கள், எஃப்ஐஎஸ் என்னென்ன பண்ணுறாங்க, டிஐஎஸ் என்ன பண்ணுறாங்க.
ப்ரொப்ரைட்டர் அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நம்மள மாதிரி ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு 15 to 10 மினிட்ஸ் இதுக்கு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். நீங்கள் யாரோடைய ஹெல்ப் இல்லாமல் நீங்களே ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் மணி உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதனால் யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணியிருக்காதீங்க. கற்றுக்கோங்க. எல்லார்கிட்டேருந்து என்னென்ன சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்கன்றத கேள்வி வரணும். இன்றைக்கி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா, இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டுன்னு சொல்கிறேன், ஆனால் மார்க்கெட் வந்து மேலே தானே போயிட்டுருக்கு. நீங்கள் கேட்கலாம். அதுக்கான ரீசன் இருக்குது என்கிட்ட. என்னென்னா அங்கே ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. ஸோ அந்த கேப் ஃபில்லிங் பண்ணிவிட்டு கூட ஃபாலோ ஆகலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்தாலுமே எதுக்கு அது நடந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். ப்ராப்பராக 3 மாதம் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை எப்படி ட்ரேடிங் பண்ணலான்றதை பிளான் பண்ணிக்கோங்க. எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது ரொம்பவே பொறுமையாக ஏறும். நேற்று கூட நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கும். நம்மளும் அந்த அளவுக்கு அது பொறுமையாக இருக்கணும். நேற்று பொறுமையாக இருந்தீங்க. நேற்று வந்து சைட்வேஸில் போன மார்க்கெட். நேற்று அவசரப்பட்டு ட்ரேட் எடுத்து நீங்கள் லாஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய செட்டப் வந்த பிறகு நீங்கள் இன்றைக்கி அழகாக வந்துச்சு. 10 o'clock மேலெலாம் கண்டினியூஸாக மார்க்கெட் மேலே ஒரு அரௌண்ட் ஒரு 150 பாயிண்ட்ஸ் மேலே போச்சு. ஸோ வெயிட் பண்ணணும். நம்மளுக்கான ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு மாதம் ஃபுல்லாக வரல. நான் சொல்கிறது அதிகமாக சொல்கிறேன். நான் 1 monthன்னு சொல்கிறது. 1 weekலேயே 2-3 ட்ரேடிங் செட்டப் வரும். நான் உங்களுக்கு வந்து ப்ராடராக சொல்கிறேன். ஒரு மாதம் ஃபுல்லாக ட்ரேடிங் செட்டப் வரலன்னா தப்பே கிடையாது. ட்ரேட் பண்ணலன்னா ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. சிம்பிளாக சொல்கிறேன், உங்ககிட்ட ஒரு 10,000 இருக்குது, இல்லை 1 லட்ச ரூபா இருக்குது, இல்லை 10 லட்ச ரூபா இருக்குது, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? ட்ரேடே பண்ணல நீங்கள், என்ன ஆகும்னா அந்த 10,000மோ 1 லட்சமோ 10 லட்சமோ அப்படியே இருக்கும். அந்த புரோக்கர் கம்பெனிக்காரங்க வந்து எந்த அன்யூஸ்டு பேலன்ஸ்னு சொல்லிட்டு மந்த்லி வைஸ் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், ஒன்றுமே ஆகாது. சப்போஸ் நீங்கள் அந்த அமௌண்ட்டை ட்ரேடிங் பண்ணுறேன், தெரியாமல் பண்ணுறேன், இல்லை யாரோ சொன்னாங்கன்னு பண்ணுறேன், இல்லை ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா என்ன தெரியுமா ஆகும்? 1 லட்ச ரூபான்றது 80,000 வரும், 80,000 50,000 வரும், 50,000 0 ஆகிடும். ஓகேங்களா? அதுவே நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய செட்டப் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, அது பர்சன்டேஜாக நம்ம தான் கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 5% சேஸ் பண்ணுங்கள், அப்புறம் ஒரு 7.5, அப்புறம் ஒரு 10%. இந்த மாதிரி நீங்கள் தான் உங்களுடைய ட்ரேடிங் செட்டப்பை நீங்கள் தான் பண்ணணும். ஓகேங்களா? ட்ரேட் எடுத்தே ஆகணும். எல்லா நாளும் ட்ரேட் எடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் எல்லா நாளும் ட்ரேட் எடுத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த மந்த் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் லாஸில் தான் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ பொறுமையாக இருங்க. எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மார்க்கெட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ உள்மனசு எல்லாருக்குமே ஒன்று சொல்லும்ல, இல்லை இன்றைக்கி தப்பாக இருக்குது வேணாம் அப்படின்னு ஒரே ஒரு ஸ்ட்ரைக் வந்தால் கூட அதை ஃபாலோ பண்ணுங்கள். அன்றைக்கி விட்டுருங்க, பார்த்துக்கலாம். 365 நாளில் அந்த ஹாலிடேஸ்லாம் போக நியர்லி ஒரு 250 days ஆச்சும் உங்களுக்கு ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்குது. அதில் அந்த 250 ட்ரேடிங் செஷன்ஸில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வெறும் 10 ட்ரேடிங் செஷனை நல்ல ஒரு குட் ட்ரேடாக எடுத்திங்கன்னா நீங்கள் ஃபினான்ஷியல் இயர்லேயே கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஓகேங்களா? தேவையில்லாமல் ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செட்டப் இருக்குது நம்மளுடைய யூடியூப் சேனல்லே. அதுக்கு பற்றி வீடியோ போட்டிருக்கு. இந்த வீடியோட எண்டில் வந்து நான் கொடுக்குறேன். அதெல்லாம் போய்ட்டு ஃப்ரீ டைமில் இருக்கும்போது பாருங்கள். எது இந்த ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ்லாம் விட நிறைய இருக்குது ட்ரேடிங்கில். ஓகேங்களா? காசு இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். பட் இந்த ட்ரேடிங்கிற பிஸ்னஸில் நீ என்ன கற்றுக்கிட்ட? பொறுமை கற்றுக்கணும், டிசிப்ளின் கற்றுக்கணும், சைக்காலஜி கற்றுக்கணும், ஃபினான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், கேஷை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கணும். ஒரு பிஸ்னஸ்ன்னு வந்துட்டிங்கன்னா எல்லாத்தையுமே கற்றுக்கணும். இது கேம்பிளிங் கிடையாது. காசு இருக்கிறவங்கள வந்தாலும் மறுபடியும் காசு எடுத்துகிட்டு வெளியே போகலான்றதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படி வந்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸில் ஆகிடுவீங்க. ஸோ ட்ரேடிங் வந்து பிஸ்னஸ். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய பிஸ்னஸ் மைண்ட் செட்டும் இருக்கணும், ப்ரொபாபிலிட்டி மைண்ட் செட்டாகவும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் என்ன நடந்திருக்குன்றதை கிளியராக பார்ப்போம். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் இது யூஸ் ஆச்சுன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவேன். நன்றி, வணக்கம்.